ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மே அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன் செஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏப்ரல் மே எக்ஸாமோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ் மிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த காலேஜ் பார்த்தோன்னா டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டை அனுப்பி விட்றாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. இது சம்மந்தப்பட்ட காலேஜ் தான் இதுக்கு காரணம். அதனால் மிஸ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இப்போ நாங்கள் அந்த COE வெப் போர்ட்டலில் நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுடுறோம். இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது என்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 20, ஓகேங்களா? மே 21 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஒரு சில காலேஜ் தான் மிஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஏப்ரல் மே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல், அந்த எக்ஸாமினேஷன் செஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியை விட்டுட்டாங்க. இதை நீங்கள் தான் பண்ணி ஆகணும். சம்மந்தப்பட்ட காலேஜ், அதாவது உங்கள் காலேஜ் எக்ஸாம் செல்லோட பொறுப்பு தான் இது. உங்கள் காலேஜ் எக்ஸாம் செல்லில் பார்த்து கேட்டு உங்கள் இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 21 தான் லாஸ்ட் டேட்டு. மிஸ் பண்ண காலேஜ்லாம் இப்போ COE வெப் போர்ட்டலில் போயிட்டு நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இன்சார்ஜ் சக்திவேல் சார் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.